வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு இந்திய பொருளாதாரத்தில் வந்துட்டு நமக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து விடுவிக்கலன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது டிஎம்கே சார்பில் தமிழகம் முழுதும். அதுக்கான ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தகவல் வீடியோ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூன்சி, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஆரோக்கியமான அரசியல்ன்றது பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி இருக்கணும். மன்னராட்சி இல்லாத கண்ட்ரியில், டெமோக்ரஸி இருக்கிற கண்ட்ரியில் ஜாதி, மதம், இனம் அதெல்லாம் கடந்த ஒரு ஆட்சி தான் நடைபெறணும். அதே மாதிரி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்தது தான் ஒரு ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அது அப்பேற்பட்ட நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரவஞ்சனை, பாரபட்சம், அப்புறம் வந்துட்டு மாற்றாந்தாய் மனப்பான்மை ஒரு ஸ்டேட்டை வந்து விட்டுறக்கூடாது. அதை தான் இப்போ வந்து இது மத்திய அரசு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் வந்து மாநில அரசு வந்து செயல்படுத்துகிறாங்க. மத்திய அரசுக்கு வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எதனா நேஷ்னல் டிசாஸ்டர் ஏற்படும் போது வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை வந்து விடுவிக்கிறதில்ல. மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே அவங்க செயல்படுத்துகிறாங்கல்ல, ஏன் அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி இப்போ இன்றைக்கி கார்கில் பிரச்சனையை பற்றி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. அதே இலங்கை மீனவர்கள் தமிழகத்தில் பிரச்சனை நடக்குதுன்னா அடியில் பார்க்குறீங்க, அதுக்கு கொனையில் பார்க்குறீங்க, அடியில் வந்து பார்க்க மாட்டேறீங்க. பார்த்திங்கன்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிரச்சனை நடக்குது பார்க்குறாங்க. அதே வந்துட்டு இலங்கை மீனவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை, ராமேஸ்வரத்தில் ஒரு பிரச்சனை, அப்போ கச்சத்தீவு பிரச்சனை, அது மாதிரிலாம் பற்றி பேசுகிறாங்க. எலெக்ஷன் அப்போ பேசுனாங்க. அப்படின்னா வந்து பார்க்க மாட்றாங்க. மணிப்பூரில் எதனா பிரச்சனை இல்லைன்னு பார்க்க மாட்றாங்க. பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டில் நாங்கள் அவதாரம் எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால் வந்துட்டு மாற்றாந்தாய் மனப்பான்மையை செயல்படாமல், பாரபட்சம் காட்டாமல் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்துட்டு விடுவிக்கணும். ஏன்னா அது மக்களின் வாழ்வாதார பிரச்சனை. அதனால தான் உங்களை நீங்கள் வந்து சரியாக இப்போ பொருளாதாரத்தை கையாளல, 5 ஆண்டு திட்டங்கள், ஓராண்டு திட்டங்கள் எல்லாமே சரியாக பொருளாதாரத்தை கையாளன்னு சொல்லிட்டு தான் உங்களை மக்கள் வந்து புறக்கணித்து 40 தொகுதிகளையும் இங்கே டிஎம்கே வந்துச்சு. அதனால் நீங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து இங்கே ஃபண்டு ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் வீடியோ தான் நாளைக்கு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் என்னோடய பதிவை நான் பதிவிடுறேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியனை ஃபாலோ பண்ணுங்கள். சூரியகுமார், சூரியன்.